மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். சுற்றும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டிப்பட இமயத்தில் கட்டியவன், புது வெண்கலம் ஒன்றினை சந்திரன் முரசிட உழைப்பினை கொட்டியவன். வளைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை தட்டியவன், புகழ் இமயம் எட்டியவன். இனி எத்தனை எத்தனை பட்டியல் எத்தனை சொல்லிடு தமிழினமே, இது இரவிலும் பகலிலும் தரையிலும் கடலிலும் உழைத்திடும் தனியினமே. விண்ணை வளைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன். அவசரமும் வேகமும் நிறைந்த இவ்வுலகில் தன்னை தன்னிலைப்படுத்திக் கொள்வது அத்தனை சாத்தியமில்லை. இருப்பினும் தனது அயராத உழைப்பாலும் சீரிய சிந்தையாலும் சிறு வயதிலிருந்தே சிறுக சிறுக வளரத் துவங்கிய இவர் இன்று பல துறைகளில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு பல தொழில்கள் புரிந்து அதில் வெற்றியும் அடைந்து அனைவரின் பார்வையையும் தன்மேல் பதியச் செய்து கொண்டிருக்கிறார். 1959 ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் நாள் மலேசிய நாட்டிலுள்ள பினாங் என்னும் இடத்தில் வள்ளல் ரங்கசாமி பிள்ளை பார்வதி அம்மாள் தம்பதியருக்கு தலைமகனாக பிறந்த இவர் இங்கிருந்து புலம் பெயர்ந்து சென்று அயல் நாடுகளில் வாழும் தமிழர்களில் ஒருவராவார். போட்டிகள் நிறைந்த இவ்வுலகில் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் திறம்பட செயல்பட்டு வெற்றி காண்பதென்பது அரிதாகிவிட்ட இக்காலகட்டத்தில் எத்துறையை தேர்ந்தெடுக்கலாம், எப்படி செயல்படுத்தலாம், எப்படி வெற்றி காணலாம் என்பதை அலசி ஆராய்ந்து உழைப்பு 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 என்ற திரு மந்திரத்தை தன் மனதில் அழுத்தமாக பதித்துக் கொண்டு அதனை மட்டுமே மூலதனமாக கொண்டு விடாப்பிடியாக விண்ணை தொட முயன்றவர் இன்று விண்மீன்களாய் பல துறைகளிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. திரு டாக்டர் துரை அவர்களே, உங்களுக்கு பள்ளி படிப்பு முடிச்சோன்னு, அதாவது எஜுகேஷன் முடிச்சோன்னு எப்படி ஒரு சொந்த தொழில் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு எண்ணம் வந்தது? எங்க அப்பா கூட சின்ன பிள்ளையில இருந்து நான் அப்பா கூடயே ஓயாம போறது, அவர் பண்ற தொழிலெல்லாம் நான் கத்துக்கிறது, என்ன பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதனால எனக்கு அந்த தொழில்னா ரொம்ப விருப்பமாகி போச்சு. ஏன் நீங்க ஒரு அரசாங்கத்துல வேலைக்கு போகாமலோ இல்ல பிரைவேட்ல வேலைக்கு போகாமலோ சொந்த தொழில் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு எண்ணம் வந்தது? எனக்கு தொழில்லாம் நான் அதுல தான் நல்லா கூட சம்பாதிக்கணும். ஒரு அரசாங்க தொழிலால வேற தொழில் போய் ஒரு டாக்டரை படிச்சுட்டு வந்தாவா அல்ல ஒரு இன்ஜினியரா வந்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். தொழில்லாம் அதுல நல்லா பெரிய நமக்கு ஆதாயம் கிடைக்கும். எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஒரு ஆசை, ஒரு 100 பேரை வச்சு ஒரு வேலை வச்சு வாங்கி ஒரு நிர்வாகத்தை வச்சு நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். வணக்கம். அண்ணன் தத்தோ துரசிங்கம் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணே, உங்களை பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம்னா, யூ ஆர் a gentleman, ஒரு நல்ல மனிதர். எங்களை அவர் முதலாளியாகவும் நாங்கள் பணியாளர்களாகவும் எந்த நேரத்துலையும் அவங்க எங்களை அந்த முறையில் அணுகுனதே கிடையாது. அவங்களுடைய அன்பு அரவணைப்போடவே நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். தனக்குள் இருந்த வியாபார நோக்கத்தினால் அது சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தொடர்பு வைக்க ஆரம்பித்தார். அதே சமயத்தில் தனது கல்வியையும் திறம்பட முடித்த இவர் தனது அயராத உழைப்பினால் முதலில் சிறிய அளவில் உணவகத்தையும் துவக்கினார். அனைத்து தர மக்களும் விரும்பி உண்ணும் வகையில் தரமான வகை வகையான உணவுகளை சுத்தம் சுகாதாரம் என ஆரோக்கியமான முறையில் வழங்கவே
மலேசிய அரசின் சிறந்த நிறுவனத்திற்கான விருதுகளை அள்ளிச் செல்லும் வாய்ப்பினை பெற்றார். சிந்திய வியர்வைக்கு கிடைத்த விருது இவரின் தொழிலதிபராகும் கனவை தூண்டவே தனது சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் துணையோடு வேகமாக செயல்பட வைத்தது. அதன் விளைவு இன்று மலேசிய நாட்டின் சிறந்த தொழிலதிபர்கள் வரிசையில் இவரும் ஒரு சாதனை தமிழன். மலேசியால என்னென்ன தொழில் செய்றீங்க? எந்த தொழில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சீங்க? முத நான் 1987 ஜலான் காசிங்ல லோட்டஸ் தாமரை உணவுன்னு முத அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தேன். அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சது 1987. அது போக ஒரு அப்படியே படிப்படியாக 20 ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன். அது போக இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கில் ஆரம்பித்தேன். இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்னா ஒரு நாளைக்கு 12,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது, அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அதிலிருந்து ரியல் எஸ்டேட்டில் போயிருந்தேன். ரியல் எஸ்டேட்லேருந்து அப்படியே படிப்படியாக அப்படியே வந்து விவன் அந்த இதில் அந்த அவுட் சோர்சிங் கம்பெனி. அவுட் சோர்சிங்னா லைக் வெளிநாட்டிலேருந்து ஆளுங்க எடுத்து வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரிங்க்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் எல்லா மாதிரி ஆளுக்கும் நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். இன்னும் கட்டுற வீடு இந்த மாதிரிலாம் பண்ணணும். அது போய் முடிஞ்சு கவர்மெண்ட் கன்சியூமர் ஃபைனான்சிங்னா அப்படின்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே நம்ம வந்து எப்படின்னா அவங்க வந்து இந்த பொருள் வாங்க ஒரு ஆளுக்கு வந்து 10,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறது. அது அவங்கள வந்து 10 வருஷத்தில் கட்டுறது. இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக செம்பனை எஸ்டேட்டு, பம் ஆயில் எஸ்டேட்டு, ரப்பர் எஸ்டேட்டு, இந்த மாதிரி தொழிலெலாம் படிப்படியாக அப்படியே டைவர்சிஃபை பண்ணி 2,500 பேர் இப்போ எங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க எங்கள்கிட்ட இந்த நிர்வாகத்தில். அது போக அவுட் சோர்சிங்னு எங்கள் கம்பெனி மூலிமா ஒரு 10,000 பேர், வெளிநாட்டு ஆளுங்க வந்து ஒரு 10,000 பேர் எல்லா கம்பெனிலையும் வேலை செய்கிறாங்க எங்கிட்ட. என்னோட கணவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து எந்த நேரத்துலையும் தோல்வியை கண்டு சோர்வடைய மாட்டார். என்னதான் பெரிய தொகையை போட்டு ஒரு வியாபாரம் ஆரம்பித்து அது நல்ல முறையில் நடக்காமல் போனால் கூட அதுக்காக ஐயோ போச்சே அப்படின்னு சோர்வு அடைஞ்சு ரொம்ப கவலையாக எல்லாம் இருக்க மாட்டார். அடுத்த செகண்டு அடுத்த வினாடியே வேற எதில் திருப்பி நம்ம போட்ட காசை எடுக்கலாம் அப்படின்னு உடனே நிமிர்ந்து நின்றுவார். அது என்கிட்ட அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நல்ல மனிதருக்கு உதாரணம் தாய், தந்தை, சகோதரிகள், சகோதரர்கள், மனைவி, குழந்தைகள், முக்கியமா நண்பர்கள் கூட பாசமா அன்பாக அனுசரிச்சு போறாங்க பாருங்க, அவங்க தான் ஒரு நல்ல மனிதர். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என் அருமை அண்ணன் தத்தோ துரைசிங்கம் அவர்கள். சாதனை தமிழன். நூறு பணியாளர்களை கொண்டு துவக்கப்பட்ட இவரின் நிறுவனங்கள் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10,000 பணியாளர்களை கொண்டு திறம்பட செயல்பட்டு வருகின்றது என்றால் இத்தனைக்கும் காரணம் தன் தந்தையின் ஆசீர்வாதம் என கூறும் இவர், தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் எந்த ஒரு செயலை துவங்கும் முன்னர் தமிழகத்தில் உள்ள அவரின் நினைவாலயத்திற்கு வந்து ஆசி பெற்று செல்வது இன்றளவும் தொடர்வது தனக்கு தந்தை மீது இருக்கும் பாசத்தை விளக்குவதாகவே இருக்கிறது. இன்னைக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட் தொழில கொடி கட்டி பறக்குறீங்க. இந்த தொழிலுக்கு வந்து உங்க கூட உறுதுணை யார் இருந்தாங்க? இந்த தொழிலுக்கு என்னோட இன்னைக்கு இந்த சக்சஸ்க்கு வந்து என் தம்பிங்க 2 பேர், ஒன்று ராமலிங்கம், இன்னொன்று நாகசுந்தரம். 2 பேர் தான் எனக்கு வந்து இன்னைக்கு இந்த இவ்வளோ சக்ஸஸ் இன்னைக்கு வந்தது. அவங்கள தான் வச்சு 1986 2 பேர் தான் முத இந்த ரெஸ்டாரண்ட் ஜலான் காசிங்லேருந்து ஆரம்பித்து படிப்படியாக எனக்கு எல்லா இதுக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு பேக்கிங் மாதிரி எனக்கு என் தம்பிங்க தான் இன்னைக்கு வந்து இந்த இவ்வளோ சக்ஸஸ் இன்னைக்கு இந்த இதில் இருக்கிறேன்னா என் தம்பிங்க தான் ரொம்ப காரணம். சாதாரணமாக எல்லாருமே வந்து தூக்கத்தில் திடீர்னு தட்டி எழுப்பி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசினோம்னா ஒரு செகண்ட் நம்ம யோசிப்போம், என்னத்தை கேட்குறாங்க, என்னத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம். அதே என் கணவர்கிட்ட நீங்கள் திடீர்னு ராத்திரியில் எழுப்பி ஒருத்தரோட ஃபோன் நம்பர் வேணும்னு சொல்லி தட்டி எழுப்பி கேட்டிங்கன்னா கூட அடுத்த வினாடியே நம்பர் அப்படியே சொல்லிடுவார். ஏன்னா எந்த நேரமும் ரொம்ப அலர்ட்டாக இருப்பார். ஏனோ தானோன்னெலாம் இருக்க மாட்டார், ரொம்ப அலர்ட்டாக இருப்பார். அதே தான் எங்ககிட்டயும் எங்கள் பிள்ளைங்கிட்டையும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், எங்கள் அப்பா நல்லா இருந்தாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அம்மாவும் அவருக்கு பின்னாடி இருந்த குடும்பத்தாரும். அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கேன்னா என் பொண்டாட்டியும் என் குடும்பத்தாரும் கொடுக்குற சப்போர்ட்டும் பாசமும் தான். அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கீங்கன்னா அம்மா கோமதி அம்மா,
கூட இருக்கிற சகோதரர்கள், தாயை வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க நீங்க, ரொம்ப சந்தோஷம். அதாவது தாயை வந்து வீட்டில் வந்து நம்ம பார்த்துக்கிறோம் பாருங்க, இதை விட ஒரு நல்ல விஷயம் வந்து எங்கேயுமே இருக்காது. அப்படிப்பட்ட சகோதரர்கள் அன்பாக இருக்கீங்க, அப்படிப்பட்ட குடும்பத்தார் வந்து அன்பாக இருக்கீங்க அண்ணே. இதுக்கெல்லாம் வந்து மூத்தவராக நீங்க இருக்கும்போது, நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல்முனை தொழில் பண்ற நீங்க எப்படி வந்து ஒரு சினிமா எடுக்கணும், இங்க வந்து லோக்கல் மலை படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், தமிழ்நாட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது? சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து மிஸ்டர் கருணாமூர்த்தின்னு நம்ம ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வந்து எனக்கு 20 வருஷமா பழக்கம். அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சும்மா உட்காந்து சும்மா தொழிலை பற்றி பேசினோம். அவர் வந்து சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், அண்ணே வாங்க, நானாக கூப்பிட்டேன், இந்த மாதிரி வாங்க நம்ம ஒரு இந்த தொழிலை பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய. அவர் வந்து சும்மா ரொம்ப அவர் ரொம்ப சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், வாங்கினா நம்ம கொஞ்சம் பெரிய அளவில் செய்வோம். 2 பேரும் பேசினோம், பேசி இது மாதிரி செய்வோம். சரி வந்தார். 2 பேரும் அதான் லோட்டு. அதை ஏற்கனவே அவர் வந்து 5 ஸ்டார் 3 அவர் 30 வருஷத்தில் இந்த இதில் ரொம்ப அனுபவம் இருக்குது. அவர் மலாய் படம் இந்த ஊர் மலேசியாவில் அந்த காலத்தில் உள்ள படம், மலாய் படம், இங்கிலீஷ் படம், எல்லா படமும் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். டிவியிலேருந்து எல்லாம் சொந்த மலாய் படம் தான் ஃபைனான்ஸ் பண்ணுவார். அதுலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகி நான் வந்து அவர் கூட 2 பேரும் சேர்ந்து சரி லோட்டஸ் 5 ஸ்டார்னு ஆரம்பித்து அது இன்றைக்கி நம்ம கூட இவ்வளோ பெருசாக வரும்னு நினச்சி கூட இல்லை. இன்றைக்கி எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் இன்றைக்கி வந்து படம் ப்ரொடக்ஷன்லேருந்து, படம் ஃபைனான்ஸ் பண்ணுறதுலேருந்து, படம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மலேசியாவில் இருக்கிற அவ்வளோ தியேட்டருக்கும் நம்ம தான் இன்றைக்கி தமிழ் படத்துலேருந்து, ஹிந்தி படத்துலேருந்து, ஈவன் சைனீஸ் படம் கூட இப்போ இது பண்ணுறோம், மலாய் படம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பொதுவாக இவ்வளோ நிறையா வியாபாரத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு இருந்துக்கிட்டு ஒரு 10,000 ஒர்க்கர்ஸ் கிட்ட அவர் கீழே வேலை செய்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் ஆனால் அவர் எப்போதுமே அந்த ஸ்ட்ரெஸ் எங்ககிட்ட காமிச்சதே கிடையாது. வீட்டுக்கு உள்ளே வரும்போது எப்படி அவர் காலணிகளை வீட்டுக்கு வெளியே கழட்டி போட்டுட்டு வராரோ அதே மாதிரி தான் அவரோட ஸ்ட்ரெஸ், அவரோட வேலை டென்ஷன் எல்லாத்தையுமே வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு தான் வீட்டு உள்ள புது மனிதன் மாதிரி வருவார். எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா நடந்துக்குவார். அவர் ஃபேஸ்ல வந்து அவருக்கு இருக்கிற டென்ஷனோ எந்த ஒரு கவலையோ எதுவுமே எங்ககிட்ட காட்ட மாட்டார். ரொம்ப சந்தோஷமா இருப்பார் வீட்டுக்கு வந்தாருன்னா. கூட இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேர் வந்து நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். என்ன காரணம்? நீங்க பழகுற விதம், அந்த ஒரே காரணம் தான். சாதனை தமிழன். இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன்ல கிட்டத்தட்ட 2500 பேர் நேரடி தொழிலாளரும் 10,000 பேர் வந்து மறைமுக தொழிலாளர் வச்சிருக்க நீங்க எப்படி வந்து ரிலையன்ஸ், அனில் அம்பானி, பிக் சினிமா கூட எப்படி உங்களுக்கு ஜாயின் வச்சிருக்காங்க? அவங்களாம் எங்களை தேடி வந்தாங்க. இந்த நாட்டுக்கு வந்து தேடி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சினிமா ஒரு ரொம்ப பெரிய மேஜராக இருக்குது, எங்களுக்கு வந்து எங்கள் கூட ஒரு ஜாயின் வெஞ்சரை வாங்கன்னு சொல்லிட்டு அதில் தான் எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட் ஷேர் வாங்கி அவங்க கூட எங்கள் கூட ஒன்லி சினிமாவில் மட்டும்தான் அவங்க வந்து எங்கள் கூட ஷேர் பார்ட்னராக இன்னைக்கு பிக் சினிமா கூட நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரிலையன்ஸ் கூட ஜாயின் வெஞ்சர் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இதோட இலக்கு என்ன? 2010 ஏதாவது இலக்கு வச்சிருக்கீங்களா? 2010 உள்ள இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு 125 ஸ்க்ரீன் இருக்குது. 2010 எங்களுக்கு வந்து எப்படி பார்த்தா 200 ஸ்க்ரீனுக்கு மேலே சில இடத்துலலாம் எல்லாம் ரெனோவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. 2010 எங்களுக்கு தாக்கட் வந்து ஒரு 200 ஸ்க்ரீன் இருக்கணும்னு ஒரு தாக்கட் இருக்குது எங்களுக்கு. எங்களுடைய குடும்ப நலன், அதாவது எங்கள் பிள்ளைங்க படிப்பு, உயர் படிப்பு, இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு பெரும் உதவி பண்ணி எங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு பெரும் கல்வி அறிவுக்கு உதவுவதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழந்தைகள் கல்யாண திருமணங்கள் இன்னும் சொல்ல போனோம்னா எங்கள் சுகதுக்கங்களுக்கு குடும்ப சுமையை அவங்க ஏற்று நடத்துறதுனால எங்களுக்கு அவங்களோட சேர்ந்து இயங்கும்போது ஒரு ஃப்ரீயாக, அதாவது ரொம்ப அவங்களுக்கு நெருக்கமாக அவங்களுக்கு பரிபூரணமாக உழைக்கக்கூடிய உற்சாகமும் எங்களுக்கு கிடைக்குது. இந்தமாதிரி லோட்டஸில் வந்து நான் டிரைவராக இருக்கேன். இந்தமாதிரி அண்ணன் டிரைவரு, இந்தமாதிரி அண்ணன் இங்கே வெளியில் போகும்போது அண்ணன் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம குடும்பத்தை பற்றி என்ன பண்ணுறான், பையன் என்ன பண்ணுறான், வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு என்ன செஞ்சிட்ருக்க, போதுமான சம்பளம் கிடைக்குதா, உனக்கு வேறு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை வந்து அவங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்காங்களோ அதோடு நம்மளோட குடும்பத்தை ரொம்ப அக்கறை எடுத்து நம்மள்ட்ட இருக்கிற பையன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், வண்டி சுத்தமாக இருக்கணும், எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க. வள்ளல் ரங்கசாமி பிள்ளை இந்த சாதனை தமிழனை ஈன்றெடுத்த தமிழ் மண்ணின் மைந்தன்.
தமிழகத்தைச் சேர்ந்த திருப்பத்தூரில் வாழ்ந்த ரெங்கசாமி பிள்ளை சிறந்த சமூக நலவாதியாக திகழவே அக்காலத்திலேயே காமராஜரின் ஈர்ப்பால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டு ஆற்றிக் கொண்டிருந்தார். செப்டம்பர் 9ஆம் நாள் 1952ஆம் ஆண்டு இங்கிருந்து மலேசிய நாட்டிற்கு பயணித்த இவர் நம் நாட்டின் பெருமைகளை அங்கேயும் நிலைநாட்டி தனித்தன்மை பெற்றவராக திகழ்ந்தார். வேறு நாட்டிற்கு சென்றாலும் தமிழ் மண்ணின் வாசம் அவரின் சுவாசமாக இருக்கவே அங்கிருந்தபடியே இங்கு உள்ள ஏழை எளியோர்க்கு உதவுவதை நிறுத்தாமல் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். தனது கடைசி காலத்தில் தமிழகத்திற்கு வந்து தன் தாய் மண்ணிலேயே மூர்ச்சையாகி போன இவரின் சுவாசம் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இவரின் புதல்வர்கள் வாயிலாக. ஆம், தன் தந்தையின் மறைவிற்கு பின் அவரின் நினைவுகள் மலரும் விதமாக அங்கேயே சுமார் 50 லட்சம் செலவில் அவருக்கு ஒரு மணி மண்டபத்தை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் செய்த பணியை இன்றளவும் நினைவு கூறும் வகையில் வருடந்தோறும் ஏழை எளியோர், மனநலம் நலம் குன்றியோர் என சுமார் 300 குழந்தைகளுக்கு வள்ளல் ரேனா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் உடுக்க உடை, வயிற்றிற்கு உணவு, அறிவிற்கு கல்வி, ஆரோக்கியத்திற்கு விளையாட்டு என பல வகைகளில் உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த தவ புதல்வர்கள் இன்றும் சாதனை தமிழர்கள்தான். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சீங்க, பல தொழிலாம் பண்ணீங்க, சினிமா வந்தீங்க. இப்போ வந்து ஒரு மலேசியாவிலே ஒரு பேர் சொல்லக்கூடிய பெரிய அளவு நிறுவனமாக லோட்டஸ் டெசார்ட்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கீங்க. அது என்ன லோட்டஸ் டெசார்ட்னா என்ன? அது ஓகே, அது வந்து லோட்டஸ் டெசாருனா ஒரு பெரிய ரிசார்ட்டு. அது வந்து டெசாரு பீச் ரிசார்ட்னு. இது ஒரு கிட்ட ஒரு 2400 ரூம் உள்ள ரிசார்ட்டு. இது வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்குது. 40 ஏக்கர் அந்த இடம், பெரிய 40 ஏக்கர் பீச், அருமையான பீச்சு, சவுத் சைனா சி பீச்சு. அதை வந்து சிங்கப்பூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் உள்ள தீவு அது. சிங்கப்பூர்லேருந்து ஒரு 25 நிமிஷத்தில் சங்கியிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசார்ட்டுக்கு வந்து ஒரு அங்கேயே இமிக்ரேஷன் எல்லாம் செக் பாயிண்ட்லாம் இருக்குது. சும்மா 20 நிமிஷத்தில் நீங்கள் ரிசார்ட்டுக்கு வந்தோம்னா ரொம்ப அருமையான ரிசார்ட்டுங்க. அந்த ரிசார்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீம் பார்க் போட்டிருக்கோம். அங்கே வந்து எப்படின்னா ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பிள்ளைங்களை விளையாடுறது, பெரிய ஆள் விளையாடுறது, குதிரை பீச்சில் நடக்கிறது, அந்த ஜெட்ஸ்கி, அந்த போட்டு ஜெட்ஸ்கி, இந்த பேராஷூட் இது பண்ணுறது, இந்த ஹெலிகாப்டரில் ஏறி அதில் ஹெலிகாப்டர் வசதியெல்லாம் வச்சுருக்கோம். ஆளில் கூட்டிகிட்டு வந்து விடுறது, அந்த மாதிரி வசதியெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம். சரி, இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி க்ரௌடு வரும்னு நினைக்கிறீங்க? முக்கால்வாசி அங்கே வர்றவங்க பூரா டூரிஸ்ட் தான். எல்லா மாதிரி டூரிஸ்டும் வெள்ளக்கார நாட்டிலேருந்து சிங்கப்பூர், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆளும் வந்து அங்கே வந்து இருக்காங்க. இப்போ சிங்கப்பூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ஈவன் இந்தியாவிலேருந்து வர்றவங்க கூட சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஹோட்டல்லாம் ரொம்ப சீப் இல்லை. காலையில் நீங்கள் சிங்கப்பூர் வேலையை முடிச்சுட்டு நைட்டு கூட திருப்பி ரிசார்ட்டுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி வசதியெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல அருமையான ரிலாக்ஸிங்கான இடம். இது வந்து எல்லா தரப்பு மக்களும், ஒரு லோ காஸ்ட்டும், ஒரு எம்ஐஜி, அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோ காஸ்ட் ஃபேமிலி, ஹை கிளாஸ் ஃபேமிலி, அது மாதிரி என்னென்ன கிளாஸ் அளவுக்கு வரலாம்? இது அஃபோர்டபுளாக இருக்குமா? வெள்ளக்கார நாட்டிலேருந்து, சைனாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து எல்லா மாதிரி கிளாஸ் டூரிஸ்டும் அங்கே வரலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரைஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு. சிங்கப்பூரில் நீங்கள் போய் ஒரு சாதாரண ஒரு ரூம் எடுத்தால் கூட இன்றைக்கி 150 வெள்ளி குறைச்சி இல்லை. 150 வெள்ளினா மலேசியா காசு கணக்கு பண்ணிங்கன்னா 250 வெள்ளி ஆகுது. 100, நான் சொல்கிறேன் $100. இன்றைக்கி இதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வசதியாகவும் நல்ல பெரிய இடமும், பெரிய அருமையான லொக்கேஷன், ரூமும் நல்ல பெரிய ரூம், சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட்லாம் சேர்த்து எல்லாமே இந்தியா, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஜப்பனீஸ் ஃபுட்டு, வெஸ்டர்ன் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு, எல்லா மாதிரி ஊரில் ஃபுட்டும் அங்கே வச்சுருக்கோம். உங்களுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மலேசியா காசு வந்து ஒரு 150 வெள்ளி தான். 150 வெள்ளியிலேருந்து எங்கள் இதில் வந்து ஒரு 1000 வெள்ளி வரைக்கும் இருக்குது. பென் ஹவுஸ்லாம் இருக்குது. சொந்த தாய் தகப்பனே வந்து வச்சு பார்க்காத இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தகப்பனுக்காக ஒரு மணிமண்டபம் கட்டி எந்த தொழில் செஞ்சாலும் நீங்கள் அங்கே போயிட்டு வரதா சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க டத்து? அது எங்கள் அப்பாவோட சமாதி. அங்கே எந்த தொழில் பண்ணால் கூட நானே என் தம்பிங்க 2 பேர் எந்த நேரத்துலையும் நம்ம வந்து என்ன பண்ணால் கூட அங்கே போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து அவர் ஒரு தெய்வமாக
இன்னும் எங்களுக்கு உயிராக இருக்கார். என்ன போய் அவர்கிட்ட போய் பேசினா கூட, அவர்கிட்ட போய் உண்மையிலேயே இந்த வரைக்கும் நான் போய் அங்கே போய் உட்காந்து பேசிட்டு என்ன பண்ணால் கூட இது வரைக்கும் எனக்கு எந்த தடையும் வந்தது இல்லைங்க. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு யார் யார் துணை இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். என்னோட சக்ஸஸ் வந்து எங்கள் அம்மா பாரதி அம்மாள், என்னோட 2 தம்பிங்க ராமலிங்கமோ நாகசுந்தரமோ, 2 தங்கச்சிங்க, என் மனைவி கோமதி, எனக்கு ஒரு பையனும் 2 பொண்ணுங்களும். இதான் என்னோட குடும்பம். இன்னைக்கு சந்தோஷமான குடும்பம். இன்னைக்கு தான் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு அவர் எந்த ஒரு தடையோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ கொடுத்தது கிடையாது. நான் என் பிள்ளைங்க எங்கள் குடும்பத்தை நாங்கள் வந்து பார்த்துக்கிறது எனக்கு ஃபுல் சுதந்திரமும் கொடுத்துருக்காரு. நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சாலும் ஏன் இதை செஞ்ச, ஏன் இப்படி செஞ்ச அப்படிலாம் கேட்க மாட்டார். ஏன்னா நான் தேவையில்லாமல் எதுவும் செலவு பண்ண மாட்டேன், தேவையில்லாத பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். என் மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நான் எதை செஞ்சாலும் அது ரைட்டாக தான் இருக்கும், நிச்சயமாக நான் சரியாக தான் செஞ்சிருப்பேன்ற ஒரு நம்பிக்கையில் அவர் எனக்கு ஃபுல் சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன நீங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைய இளைஞருக்கு என்னோட ஆலோசனை, இன்னைக்கு வந்து எல்லாம் தொழில் பண்ணணும் ஒரே ஆசையோடய இருக்காங்க. ஆனால் தொழில் பண்ணுற முன்னுக்கு தயவு செய்து ஆளுங்களோட தொழில் பண்ணுற தெரிஞ்சவங்களுக்கு போய் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அது மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுனா. நான் வந்து கொஞ்ச நாள் பழகியிருக்கேன் அண்ணன் கூட. கொஞ்ச நாள் என்ன, ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் அவரோட பாசத்தால் நான் மயங்கினவன். எங்க குடும்பமே, உங்க குடும்பத்தார் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் அந்த ஆண்டவனை வேண்டிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பல துறைகளில் கால் பதித்து எண்ணற்ற குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இவர் தன்னை நாடி வந்தவர்களின் நலனை அக்கறையோடும் அன்போடும் பதப்படுத்தும் சிறந்த பண்பாளனாய் திகழ்வதால் மலேசிய அரசின் உயரிய பட்டமான டத்தோ நெகிரி செம்பிரான் மாநில அரசரால் வழங்கப்பட்டது. எண்ணற்ற ஊழியர்களின் அன்பிற்கு பாத்திரமான இவர் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள் கோமதி என்பாரின் அன்பிற்கு கட்டுப்பட்டு மணந்து கொண்டார். இவரின் ஹிமாலய சாதனைக்கு பேருதவியாக இருப்பது குடும்பத்தார் மட்டுமன்றி நல்லெண்ணம் கொண்ட இவரின் மனமும்தான். தொடர்ந்து வீசட்டும் இந்த மனம், சாதனை படைக்க மட்டுமல்ல எண்ணற்ற குடும்பங்களை வாழ வைக்கவும் தான். தொடரட்டும் இச்சாதனை தமிழனின் பயணம். விண்ணை வாழைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். சுற்றும் பூமியதில் திருக்குறளை சொல்லியவன், பலர் மனதை அள்ளியவன், புலிகோழியினை மலையத்தில் எதிரிகள் போட்டிப்பட இமயத்தில் கட்டியவன், புது வெண்கலம் ஒன்றினை சந்திரன் முரசிட உழைப்பினை கொட்டியவன். விண்ணை வாழைப்பான் மண்ணை நினைப்பான் சாதனை தமிழன், எங்கும் இருப்பான் என்றும் ஜெயிப்பான் சாதனை தமிழன். நோபல் பரிசுகளை தமிழன் மும்முறை தட்டியவன், புகழ் இமயம் எட்டியவன். இனி எத்தனை எத்தனை பட்டியல் எத்தனை சொல்லிடு தமிழ்.